கொஞ்சம் சோகமாக இருக்கிறேன். வாழ்க்கை எப்படியே போயிடுமா? வேற எப்படி போகணும்னு நினைக்கிறேன். நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு மாதம் 30 நாள் சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிற சம்பாத்தியம் 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்கு மேலே நிற்க மாட்டேங்குது. இன்னைக்கு தேதி பாரு 23ஆவது, கையில் ₹1 இல்லை. இன்னும் எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ எப்படா அடுத்த மாதம் சம்பளம் வரும்னு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். புரியுது உன் கஷ்டம். இஎம்ஐ எல்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ சம்பாதிக்கிறது எல்லாமே உனக்கும் வீட்டுக்கு தானே. அது போகிறதுக்குள்ள நம்ம ஜீவம் போயிடும் போல அந்த மாதிரி இருக்குது. மச்சான் ஷர்ட் எடுக்க போகிற மாதிரியா? நீ போயிட்டாங்க மச்சான், நான் வரல. ₹1000 தான்டா ஷர்ட்டு. ₹1000? போடா, நான் வரலடா. ₹1000 என்கிட்ட காசு இல்லை. ஏன்டா ஒரு ₹1000 கொடுத்து ஷர்ட் எடுத்தா நல்லா தானேடா. உனக்கு என்னப்பா, நீ பேசுவ, உனக்கெல்லாம் ₹1000 ஈஸி. எனக்கெல்லாம் வந்து அந்த ₹1000 இருந்தால் என் பிள்ளைக்கு பேம்பர்ஸ் செலவுக்கும் வைப்ஸ் வாங்குறதுக்கும் அப்படி ஒரு கமிட்மெண்ட்டுக்கு போயிடும். எனக்குன்னு நான் ₹1000 செலவு பண்ணேன்னா என் ஃபேமிலியை நான் பார்க்க முடியாது. ஒரு ₹500 சொல்கிறியா? என் பட்ஜெட்டுக்கு ஒரு சட்டை வாங்கிக்கலாம். சரி, உன் கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது. நான் ₹500 போட்டு நான் வாங்கி தரேன். உன்னால் எப்போ முடியுமோ அப்போ கூட. சரியா? போட்டு வாங்கி கொடு மச்சான். திரும்பலாம் கேட்காத. கொடுக்குற அளவுக்கு நான் வசதியாக இல்லை.